ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 16 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்குறோம். ரூபாய் 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டு வட்டி சதவீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1331 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1000ங்கிறது 10% ஆண்டு கூட்டு வட்டி. பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000, 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. கூட்டு வட்டியில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றாங்க. அதாவது அமௌண்ட்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ கிடைக்குதுன்றாங்க 1331. ஸோ இந்த அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இது எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேர்ம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஸோ இதுக்கு தான் அவங்க என்ன கிடைச்சிருக்குன்றாங்க 1331 கிடைக்குன்றாங்க. ஸோ இந்த தொகை கிடைக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் என்ன 1000 1 + ஆறுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/100. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் டேரெக்டாகவே அடிச்சிடலாம். சைஃபர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1/10 இருக்கு. ஸோ 10 × 1 10, 10 + 1 1 11. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 × 11/10ங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த 1000 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா டிவிஷன் ஆயிரும். ஸோ டிவிஷனில் வரும்போது 11/10. சாரி, இங்கே வந்து பவர் n இருக்குது. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னவா இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷனில் தான் பண்ணணும். அசம்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு 11 × 11 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 11 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1331 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சேம் அதே தான். அப்போ 10ங்கிறது என்ன பார்த்தீங்க 10³ தான் உங்களுக்கு வந்து 1000. ஸோ பண்ணும்போது இது உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியுதுங்களா? இது 11/10⁻³ இதுதான் அவங்க சொல்கிற இது. அப்போ இது வந்து 3ங்கிறது தான் நமக்கு n. அப்போ என்னோட வேல்யூ 3னா ஆப்ஷன் பியில் இருக்குது. தேங்க்யூ.